இந்த கிட்னியின் செயலிழப்பை கண்டறியறதால சில மருத்துவ நிபந்தனைகளை கையாள்றதன் மூலமா அந்த பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை நாங்க திரும்ப புதுப்பிக்க கூடியதா இருக்கும். ஆனா அதை அவதானிக்காம விட்டு 80% கூட சிறுநீரகம் அழிவடைஞ்சிட்டு இருந்தா அதுக்கு பிறகு 2 விடயங்கள் தான் செய்யலாம். ஒன்று அந்த டயாலிசிஸ் செஞ்சு என் ஸ்டேஜ் ஆஃப் த கிட்னி டிசீஸ் மட்டும் அந்த நபரை பாதுகாக்கிறது. அப்படி டயாலிசிஸ் மேலாத கட்டம் கொண்டு வரும்போது கட்டாயம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய வேண்டியதான் வரும். இப்ப இருக்கிற காலப்பகுதியை பொறுத்த மட்டும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறது ஒரு மிகப்பெரிய பண செலவை உருவாக்கும். ஆகவே இயலுமானவரை உங்களோட கிட்னிகளை ஆரம்ப கட்ட அறிகுறிகளை வச்சு அவதானமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. முதல் கட்டமா நம்ம இதுல சிறுநீரகத்தண்ட முக்கியமான 10 தொழில்களை பார்ப்போம். தொழில் 1 ஃபில்ட்ரேஷன் அண்ட் யூரின் ப்ரொடக்ஷன். அதாவது இந்த சிறுநீரகங்களை பொறுத்த மட்டும் இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மட்டுமல்லாம சிறுநீரை உருவாக்குறதன் மூலமா உடல்ல இருக்கிற கழிவு பொருட்களையும் உடல்ல மிதமிஞ்சி காண